மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அது தொடர்பான முழு விவரங்கள். நாகேந்திரன், வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நேற்று திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் இன்று சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதற்கு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று திரு தேரோட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகு விமர்சையாக அந்த நிகழ்வு என்பது தொடங்கியிருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலையும் மாலையும் வேளைகளில் சாமியும் அம்மனும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், சித்தி விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நேற்று சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் அந்த கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பூப்புலாக் என்பது நடைபெற்ற நிலையில் இந்த விழாவின் முத்தாய்ப்பா நிகழ்ச்சியான இன்று காலை திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதியில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியா விடயம் சமேதரர்களாக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் அழைத்து வரப்பட்ட அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட பிரமாண்டமான பெரிய தேர்வு சுந்தரேஸ்வரரும் பிரியா விடயம் அந்த சமேதரர்களாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தறிவிக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தறிவிக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர் என்பது பக்தர்களால் அந்த வடம் பிடித்து இழுக்க இருக்கின்றது. இதற்காக பக்தர்கள் ஏராளமானோர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். சுவாமியும் அம்மனும் அந்த திருத்தேரானது மதுரை நகரின் நகர வீதிகளான கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேற்கு மாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளில் வலம் வர இருக்கின்றது. தேரோட்டத்தை காண மதுரை மட்டுமல்லாது மதுரையின் அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகளில் இருந்தும் அந்த பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அந்த தேரினை வடம் பிடித்து இழுக்க இருக்கிறார்கள். அந்த தேரோட்டத்தின் காரணமாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் தலைமையின் பார்த்தோம் என்றால் ஒரு 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு மாசி வீதிகள் முழுவதும் போக்குவரத்து என்பது தடை விதிக்கப்பட்டு மாற்று பாதைகளில் வாகனங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது. அந்த மாசி வீதிகளில் உயரமாக செல்லும் மின் வயர்கள் தற்காலிகமாக அகற்றப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த மின் வயர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த மாசி வீதிகளில் இருந்த வாகனங்கள் ஏதும் நிறுத்தப்படாமல் அனைத்தும் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மாசி வீதிகளின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட 108 மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் அவசர தேவைக்காக அந்தந்த பகுதியில் பாதுகாப்பை கருதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நிலையில் அந்த மணக்கோலத்தில் நேற்று அந்த பூப்பலாக்கு நடைபெற்ற நிலையில் இன்று அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பிரியாணி ஆகியோர் 2 தேர்களில் எழுந்தருளி அந்த திரு தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் லோயஸ்ட் பிரைஸ்.
Complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers. 5,000 plus acres delivered. 20 plus cities. G Square. Your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா